Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல VBA யூஸ் பண்ணி ஒரு அமேசிங்கான ஆட்டோமேஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஆட்டோமேஷன் வந்து நம்ம சேனல்ல ஒரு சப்ஸ்கிரைபரோட ரெக்குவயர்மெண்ட், அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இங்க கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாஸ்டர் ஷீட்ல நம்ம இருக்கிறோம். ஓகேங்களா? இந்த மாஸ்டர் ஷீட்ல வந்து நம்ம மல்டிபிள் டேட்டாஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் வைஸாக ப்ராடக்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இ காலமில் ஆர்டர் ஐடி அப்படின்னு ஒரு காலம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா இதில் வந்து 5 ஆர்டர் ஐடிஸ் இருக்குது. இப்போ நான் ஃபில்டரில் போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 ஆர்டர் ஐடி இருக்கு இல்லைங்களா? இந்த 5 ஆர்டர் ஐடியை ஃபில்டர் பண்ணி அந்தந்த ஆர்டர் ஐடிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்தந்த ஷீட்டில் கொண்டு போயிட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், டேட்டாவை காப்பி பண்ணிட்டு போயிட்டு. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து 1203 அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணால் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த என்டையர் இன்ஃபர்மேஷனை நான் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? இந்த 1203 அப்படின்ற ஷீட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். இங்கே ஆல்ரெடி நமக்கு ஹெட்டர் இருக்குது. இந்த ஹெட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டரில் இருக்கிற ஹெட்டர் மாதிரி இருக்காது. நமக்கு இங்கே ஃபியூ சேஞ்சஸ் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இங்கே ஹெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டர் ஐடி இருக்கு இல்லைங்களா? இந்த ஆர்டர் ஐடிக்கு அப்புறம் குவான்டிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷீட்ஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஐடிக்கு அடுத்தது குவான்டிட்டி. இந்த ப்ராடக்ட் நேம் கேட்டகரிங்கிறது வந்து லாஸ்ட்டில் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராடக்ட் நேம் கேட்டகரிங்கிறது வந்து நமக்கு மிடில் இருக்கும். இந்த ப்ரைஸ்ன்றது நமக்கு நாட் ரெக்வயர்டு, அது நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த காலமும் நமக்கு அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகும். பட் இந்த ஒவ்வொரு ஷீட்டுக்கும் அந்தந்த ஆர்டர் ஐடிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு போகணும். இதுதான் கான்செப்ட். ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆர்டர் ஐடியை நான் என்ன பண்ணுறேன் அப்படியே காப்பி பண்ணி டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ண அப்படின்னா எனக்கு யூனிக் ஐடிஸ் கிடைக்கும். ஓகேங்களா? யூனிக் ஆர்டர் ஐடி கிடைக்கும். அந்த யூனிக் ஆர்டர் ஐடியை நான் எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபர்ஸ்ட் யூனிக் ஆர்டர் ஐடின்னு ஒரு ஷீட் இருக்குது பாருங்கள். இந்த ஷீட்டில் ஏ காலமில் இந்த டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணதை நான் இங்கே வந்து அசைன் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? நீங்கள் எத்தனை ஐடி இருந்தாலும் நீங்கள் வந்து டேட்டா மாஸ்டர் டேட்டா பேஸில் வந்து நமக்கு டேட்டா அப்பெண்ட் ஆகிட்டு போகும்போது நீங்கள் ஃபியூச்சரில் நிறைய வந்து ஆர்டர் ஐடிஸ் இருந்தாலும் அதை நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். நம்ம டைனமிக்காக தான் கொடுத்துருக்குறோம். இங்கே நம்ம என்ன ஆர்டர் ஐடி யூனிக்காக கொடுக்குறோமோ இந்த ஒன்றா இதை வந்து நமக்கு வேலிடேட் பண்ணி இது இந்த ஆர்டர் ஐடிக்கு ஏற்ற மாதிரி அங்கே ஃபில்டர் பண்ணி அந்த ஸ்பெசிஃபிக் ஆர்டர் ஐடியா அந்தந்த ஸ்பெசிஃபிக் ஷீட்டுக்கு வந்து நமக்கு மூவ் பண்ணும். இதுதான் அங்கே ஒரு அட்வான்டேஜஸ். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி ஆட்டோமேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம இது எப்படி ஆக்ட் ஆகுங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட் ஷீட்டில் இருக்க ஆர்டர் ஐடிஸ் எல்லாமே எம்டியாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் மாஸ்டர் ஃபைலில் ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா டு அனதர் ஷீட்ன்ற பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், எனக்கு இந்த ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு. டேட்டா ஹேஸ் பின் ட்ரான்ஸ்ஃபர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நமக்கு வந்து மெசேஜ் பாப்பப் வந்துருச்சு. இப்போ போயிட்டு நம்ம விசிட் பண்ண போகிறோம். பாருங்கள் 1203. ஸோ பர்ஃபெக்டாக 1203 மட்டும் நமக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டேட்டாவை மூவ் பண்ணிடுச்சு. இங்கே பாருங்கள் 1333 அந்த ஆர்டர் ஐடிக்கான இன்ஃபர்மேஷனை இங்கே மூவ் பண்ணிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1453. ஸோ இந்த ஒவ்வொரு ஆர்டர் ஐடிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஆர்டர் ஐடிக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆர்டர் ஐடியோட ஷீட்டை ஃபைன் பண்ணி அந்த ஆர்டர் ஐடியை கொண்டு வந்து நமக்கு இங்கே டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கு. இப்போ டேட்டா ப்ராப்பராக நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் கிளியர் கண்டென்ட்ஸ் ஃப்ரம் ஆல் ஷீட்ஸ்ன்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே டேட்டா கிளியர்டு ஃப்ரம் ஆல் த ஷீட்ஸ்ன்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. இப்போ போயிட்டு நான் விசிட் பண்ணுறேன். எக்ஸப்ட் ஹெட்டரு நமக்கு எல்லா டேட்டாவும் வந்து ப்ராப்பராக வந்து கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ணிட்டோம். இதில் வந்து ஒரு டெம்ப் ஷீட் வந்து நம்ம இன்பிட்வீனில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டெம்ப் ஷீட்டை வந்து நான் உங்களுக்கு அன்ஹைட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு டெவலப்பர் டேப் போயிடுறேன். கோடுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த டெம்ப் ஷீட்டை வந்து நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். அது எதுக்காகனா அந்த காலம் அலைன்மெண்ட்லாம் அந்த டெம்ப் ஷீட்டில் தான் நம்ம காப்பி பண்ணி நம்ம அலைன் பண்ணுவோம். அதை வந்து நான் ஹிடனில் இருக்கும், வெரி ஹிடனில் நான் வந்து விசிபிளில் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், விசிபிள் கொடுத்தோடனே எனக்கு அந்த டெம்ப் ஷீட் வந்து நமக்கு வந்துடுச்சு. இங்கே தான் இந்த காலமை காப்பி பண்ணிட்டு வந்து போட்டு நமக்கு கிளியர்லாம் கொடுத்து அந்த காலம் அலைன்மெண்ட்லாம் சேஞ்ச் பண்ணும். அந்த கேட்டகரி வந்து ப்ராடக்ட் நேம் கேட்டகரியை லாஸ்ட்டில் மூவ் பண்ணிவிட்டு குவான்டிட்டி வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வருது. எல்லா ஈவெண்ட்டும் இங்கே தான் நடக்கும். இங்கேருந்து நமக்கு பர்டிகுலர் ஷீட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ நான் அதை
டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த டெம்ப் ஷீட் எம்டியாவே இருக்கட்டும். மாஸ்டர் ஷீட்ல இருக்கிற இந்த ஆர்டர் ஐடியை காப்பி பண்ணி நான் டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாக்க எனக்கு 5 கிடைக்கும். இந்த 5 தான் நம்ம காப்பி பண்ணிட்டு போயிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஷீட்டில். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. லூப்பிங் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஷீட்டில் இருக்கிற இந்த ஆர்டர் ஐடியை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த லூப்பு இந்த A2 ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த A2லேருந்து ஸ்டார்ட் ஆகி டில் லாஸ்ட் வேல்யூ வரைக்கும் நமக்கு இந்த லூப் ரொட்டேட் ஆகி அந்த ஈவெண்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணும். ஓகேங்களா? இப்போ வந்து ஷீட்ஸ் எல்லாம் எம்டியாக இருக்குது. டெம்ப் ஷீட்டையும் நம்ம எனேபிள் பண்ணிட்டோம், அது வந்து எம்டியாக இருக்குது. மாஸ்டர் ஃபைல்லேருந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஈவெண்ட்டை. ஓகேங்களா? ஆட்டோமேஷனுக்கு போயிடலாம். டெவலப்பர் டேப்பில் விஷுவல் பேசிக் இங்கே வந்து கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி 2 மாடியூல்ஸ் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கண்டென்ட் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு மேக்ரோ கிரியேட் பண்ணிட்டேன். மாடியூல் 2ல் கிளியர் பண்ணுறதுக்கு, மாடியூல் 1ல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கோட் அப்படியே இருக்கட்டும், நம்ம நியூவாக ஒரு மாடியூல் இன்சர்ட் பண்ணுறோம். இந்த மாடியூலுக்கு வந்து நம்ம ரீநேம் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவில் போயிட்டு இதுக்கு வந்து இந்த மாடியூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் டேட்டான்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன் ஷீட் நேம். ஓகேங்களா? அதே மாதிரி another one மாடியூல் இன்சர்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடியூல் 3க்கு கிளியர் கண்டென்ட் சொல்லி நான் மாடியூல் நேமை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது வந்து கண்டென்ட்டை கிளியர் பண்ணுறதுக்கு கோடு கிரியேட் பண்ண போகிறோம். கண்டென்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ ட்ரான்ஸ்ஃபர் டேட்டான்ற மாடியூலில் தான் நம்ம வந்து இப்போது கோடு கிரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் சப் ப்ரொசீஜர் வந்து கிரியேட் பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா அப்படின்றது என்னோட சப் ப்ரொசீஜர் நேம், மேக்ரோ நேம். ஓகேங்களா? இங்கே வந்து டிம் இன்புட் மந்த் ஆஸ் ஸ்ட்ரிங், ஒரு வேரியபிள் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் இன்புட் மந்த் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். டிம் WS SHE SH1 as worksheet. இது எல்லாமே ஒர்க் ஷீட் டேட்டா டைப்பில் டிக்ளேர் பண்ணிட்டேன். என்னென்னா ஆப்ஜெக்ட் செட் பண்ண போகிறேன். என்னோட ஒர்க் ஷீட்ஸ்க்கு எல்லாத்தையும் நான் ஆப்ஜெக்ட் செட் பண்ண போகிறேன். அது எதுக்காகங்கிறது உங்களுக்கு லேட்டராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஆப்ஜெக்ட் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டைரெக்டாக அந்த ஆப்ஜெக்டை கால் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைம் ஷீட்ஸை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து இந்த ப்ராசஸ் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்னோட WS அப்படின்ற வேரியபிளுக்கு ஆப்ஜெக்ட் செட் பண்ணுறேன். செட் WS அப்படின்ற வேரியபிளுக்கு அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், திஸ் ஒர்க் புக் ஷீட்ஸ் ஆஃப் என்னோட மாஸ்டர் ஷீட் இருக்கு இல்லைங்களா, நம்ம டம்ப்பு மெயின் டேட்டா பேஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுறோங்களா, நம்ம மாஸ்டர் ஃபைல், இந்த ஷீட்டை வந்து நான் திஸ் ஒர்க் புக்கில் மாஸ்டர் அப்படின்ற ஷீட்டை நான் வந்து செட் பண்ணிக்கிட்டேன், ஆப்ஜெக்ட் செட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் செட் SHE இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதே திஸ் ஒர்க் புக்கில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஷீட்ஸ் ஆஃப் டெம்ப். ஓகேங்களா? அகைன் வந்து ஆப்ஜெக்ட் செட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் SH1ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்குங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷீட் யூனிக் ஆர்டர் ஐடின்னு ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த ஷீட் நேம் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே திஸ் ஒர்க் புக்கில் தான். திஸ் ஒர்க் புக்குங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம எங்கே கோடு கிரியேட் பண்ணுறோமோ அதை தான் திஸ் ஒர்க் புக்குன்னு சொல்லுவோம். நம்ம இதுக்கு வந்து ஆக்டிவ் ஒர்க் புக்கு நம்ம எதுவுமே யூஸ் பண்ணலை. ஸோ நமக்கு வந்து அந்த கான்செப்ட் தேவையில்லை. ஸோ திஸ் ஒர்க் புக்கில் தான் எல்லாமே நமக்கு இந்த ஷீட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம திஸ் ஒர்க் புக் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்னோட SH இருக்கு இல்லைங்களா, அதாவது டெம்ப் ஃபைலில் ஏதாவது டேட்டா இருந்ததுன்னா இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், அதை விசிபிள் பண்ணிக்கிறேன். SHE விசிபிள் எக்ஸல் ஷீட்
visible. இது எதுக்காக நான் இந்த விசிபிள்ன்றதை கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த ஈவெண்ட் எல்லாமே ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இந்த டெம்ப் ஃபைல் வந்து எதுக்காகனா இந்த காலம் அலைன்மெண்ட்டுக்காக தான் நம்ம ஒரு டெம்ப் ஃபைல் வச்சிருக்கோம். இது வந்து நமக்கு வியூ ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. ஒன்ஸ் எனக்கு எல்லா ஆக்டிவிட்டியும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை நான் வந்து வெரி ஹிடன் கொடுத்து ஹைட் பண்ணிடுவேன் கோடுலேயே. ஸோ பேசிக்காக இந்த கோடு ரன் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு அது வந்து ஹிடனில் இருக்கும். அதை வந்து நான் விசிபிள் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்னோட கோடு பிகினிங்லேயே அதை வந்து விசிபிள் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டெம்ப் ஃபைல் விசிபிள் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து நான் லாஸ்ட் ரோ 1 அப்படின்ற வேரியபிளில் இந்த SH1 இருக்குங்களா, SH1ங்கிறது அந்த யூனிக் ஆர்டர் ஐடி. ஓகேங்களா, அங்கே நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஷீட்டில். ஸோ SH1ல் ரேஞ்ச் ஆஃப் A காலமை பேஸ் பண்ணி rows டாட் கவுண்ட் எடுத்து end எக்ஸல்ல கொடுத்தனாக்க எனக்கு அந்த லாஸ்ட் ரோவில் இருக்கிற வேல்யூவோட ரோ இண்டெக்ஸ் எடுத்து நமக்கு அங்கே ஸ்டோர் பண்ணிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷீட்டு தான் நமக்கு சொல்லியிருக்கோம். இந்த ஷீட்டில் A காலமில் லாஸ்ட் ரோ வரைக்கும் நமக்கு போயிட்டு எண்ட் எக்ஸலில் பார்க்கும்போது இங்கே வந்து நமக்கு லாஸ்ட் வேல்யூ என்ன வேல்யூங்கிறத ஃபைன் பண்ணி அதோட ரோ இண்டெக்ஸை வந்து இங்கே ஸ்டோர் பண்ணிக்கும். பிகாஸ் நமக்கு லூப் வந்து இந்த செகண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி டில் 6 வரைக்கும் நமக்கு போகணும். இதுதான் கான்செப்ட்டு. இப்போ இந்த லாஸ்ட் ரோ 1ல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் ரோவோட இண்டெக்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிடும் இல்லைங்களா. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஃபார் I ஈக்குவல் டு 2 to லாஸ்ட் ரோ 1. இப்போ நான் சொன்ன மாதிரி இங்கே 2லேருந்து ஸ்டார்ட் ஆகி டில் எனக்கு லாஸ்ட் ரோ வேல்யூ என்னவோ அது வரைக்கும் எனக்கு இந்த லூப் வந்து ரொட்டேட் ஆகணும். இப்போ இந்த லூப்புக்குள்ளே தான் நம்ம என்டையர் ப்ராசஸே நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு செல்ஸ் டாட் கிளியர். இப்போ இது என்னன்னாக்க நம்ம இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா SH விசிபிள் பண்ணிடுறோம். இந்த டெம்ப் ஃபைலில் ஆல்ரெடி நம்ம வந்து ஹிடனில் இருக்கும். அதை நம்ம இங்கே வந்து விசிபிள் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து விசிபிள் மீன்ஸ் அன்ஹைடு பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேங்களா, ஹைடில் இருக்கிறத அன்ஹைடு பண்ணி வச்சுக்கிறோம். ஒன்ஸ் எனக்கு இந்த லூப்புக்குள்ளே போனோடனே எனக்கு ஃபர்ஸ்ட்டு அந்த டெம்ப் ஃபைலை வந்து நான் கிளியர் கொடுத்துக்கிறேன். அதில் இருக்கிற கண்டென்ட் வந்து கிளியர் கொடுத்துக்கிறேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி. அதுக்கப்புறம் என்னோட இன்புட் மந்த் இருக்கு இல்லைங்களா, அந்த வேரியபிளில் நான் என்ன பண்ணுறேன், இங்கே இன்புட் மந்த் அப்படின்ற வேரியபிளில் SH1 அதாவது அந்த யூனிக் ஆர்டர் ஐடி இருக்கீங்களா அந்த ஷீட் நேம் தான் நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன். SH1 ரேஞ்ச் ஆஃப் A காலமில் ith ரோன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, டாட் வேல்யூ. தட் மீன்ஸ் என்னன்னா இந்த இன்புட் மந்த் அப்படின்ற வேரியபிளில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா இந்த ஷீட்டில் இந்த A காலமில் உள்ள இந்த ith ரோ அப்படின்னா இந்த ஆர்டர் ஐடி வந்து இந்த இன்புட் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோர் ஆகிடும். இங்கே வந்து இன்புட் மந்த்ன்றதுக்கு பதிலாக இன்புட் ஆர்டர் ஐடின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகாமல் இருக்கும். இங்கே வந்து வேரியபிள் டிக்ளரேஷன் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்புட் ஆர்டர் ஐடின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இந்த இன்புட் ஆர்டர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த A காலமில் ith ரோன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த லூப் ரொட்டேட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் 2லேருந்து ஸ்டார்ட் ஆகி எனக்கு ஒவ்வொன்றா அங்கே வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இப்போ இன்புட் ஆர்டர் ஐடியில் வந்து அந்த A காலமில் ith டாட் வேல்யூன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் WS ஆட்டோ ஃபில்டர் மோட் ஈக்குவல் டு ஃபால்ஸ். இப்போ நமக்கு ஆல்ரெடி வந்து இந்த மாஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் மோடில் இருந்ததுன்னா அதை நம்ம ஆட்டோ ஃபில்டர் மோட் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னு கொடுத்தோன்னா அன்ஃபில்டர் ஆகிடும். இந்த WSங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இங்கே ஆப்ஜெக்ட் செட் பண்ணி வச்சுருக்கோம் மாஸ்டர் ஷீட்டு. ஸோ அந்த மாஸ்டர் ஷீட்டை வந்து ஃபில்டர் மோடை வந்து ஃபால்ஸ் கொடுத்துக்கிறோம். அகைன் WS டாட் ரேஞ்ச் ஆஃப் A5லேருந்து டில் I5 வரைக்கும் நான் ரேஞ்சு கொடுத்துட்டு செலக்ட் கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாஸ்டர் ஷீட்டில்
இந்த A5 பிகாஸ் நமக்கு இங்கே A5ல தான் டேட் இங்கே ஸ்டார்ட் ஆகுது இந்த ஹெடரு. இங்கேருந்து I5 வரைக்கும் இந்த ஹெடர் அப்படி நமக்கு செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தது நமக்கு என்ன பண்ணோம், செலெக்ஷன் டாட் ஆட்டோ ஃபில்டர்னு கொடுக்குறேன். இப்போது செலெக்ஷன் டாட் ஆட்டோ ஃபில்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து ஃபில்டர் வந்து அப்ளை பண்ணிடும். ஃபில்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் WSங்கிறது இந்த மாஸ்டர் ஷீட்டை தான் நம்ம ஆப்ஜெக்ட் செட் பண்ணியிருக்கோம்னா நம்ம டைரெக்டாக வந்து WSன்னு சொல்லி நம்ம கால் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. ரேஞ்ச் ஆஃப் A5 டாட் ஆட்டோ ஃபில்டர் ஃபீல்டு 5th ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா 5. இந்த டேட்டில் வந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆர்டர் ஐடிங்கிறது 5th பிளேஸில் இருக்குது ஃபீல்டு. ஸோ நான் 5th பொசிஷனை கொடுத்துக்கிறேன். க்ரைட்டீரியா 1 ஈக்குவல் டு என்னோட இந்த இன்புட் ஆர்டர் ஐடி இருக்குங்களா, இதில் என்ன ஆர்டர் ஐடி இருக்கோ அதை வச்சு நான் இங்கே ஃபில்டர் பண்ணுறேன். அந்த வேரியபிளில் என்ன ஆர்டர் ஐடி இங்கே ஸ்டோர் ஆகிருக்கோ அந்த யூனிக் ஆர்டர் ஐடி ஷீட் இருக்கு இல்லைங்களா, அதில் அந்த லூப்பில் ரொட்டேட் ஆகி அங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். அதை வந்து நம்ம இங்கே வந்து வச்சு ஃபில்டர் பண்ணுறோம். தட் மீன்ஸ் என்னோட ஃபில்டர் ஃபீல்டு எது, க்ரைட்டீரியா எதுங்கிறது நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா. அதை வச்சு நமக்கு இங்கே ஃபில்டர் ஆகிடும். இப்போ ஒன்ஸ் ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணணும். WS டாட் ரேஞ்ச் ஆஃப் A5ல இருந்து I5 வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன். டாட் செலக்ட். இப்போ நான் கண்டினியூவாக கோடு நான் கன்டினியூ பண்ணோம் அப்படின்னா அதே லைனில் ஸோ அப்படியே கோடன் வச்சுட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ரேஞ்ச் ஆஃப் இந்த ரேஞ்சுக்குள்ள செலெக்ஷன் கமா செலெக்ஷன் டாட் எண்டு எக்ஸல் டவுன் அப்படின்னு கொடுத்துட்டு டாட் செலக்ட். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த A5ல இருந்து I5 வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபில்டர் பண்ணின அந்த ஏரியாவை மட்டும் அப்படியே டவுன் பண்ணி செலக்ட் பண்ணிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஆர்டர் ஐடி, இப்போ இந்த லூப்பில் வந்து இந்த ஆர்டர் ஐடிக்குன்னா இதை அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை அப்படியே இப்படி டவுனில் செலக்ட் பண்ணிடும். செலக்ட் பண்ணினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து செலெக்ஷன் டாட் காப்பி கொடுக்குறேன். அடுத்தது SH டாட் ஆக்டிவேட்னு கொடுக்குறேன். இந்த SHங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், டெம்ப் ஃபைலு. நம்ம இதை காப்பி பண்ணதுக்கப்புறம் டெம்ப் ஃபைலை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன், பேஸ்ட் பண்ணிவிடுவேன். இப்போ இதுதான் பேசிக்காக நமக்கு நடக்கும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் ரேஞ்ச் ஆஃப் A1 செல்லை வந்து நான் செலக்ட் பண்ணுவேன். டாட் செலக்ட் கொடுத்துட்றேன். செலக்ட் கொடுத்துட்டு இங்கே ஆக்டிவ் ஷீட் டாட் பேஸ்ட் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் சில ஒர்க்லாம் இருக்குது. அங்கே பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் நான் இங்கே வந்து டிஃபைன் பண்ணணும். அந்த டெம்பில் வந்து A1 செல்லில் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே அந்த பர்டிகுலர் ஏரியாவை நமக்கு பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், இந்த ஏரியாவை நமக்கு காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே இப்படி பேஸ்ட் பண்ணிடும் டெம்பில். ஓகேங்களா. டெம்பில் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து காலம்ஸ் வந்து ஃபியூ காலம்ஸ் நான் வந்து அலைன்மெண்ட்லாம் பண்ணணும். ஸோ காலம்ஸ் ஆஃப் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா HE:H என்டையர் H காலமை நான் வந்து டெலீட் பண்ணுறேன். ஓகேங்களா. இது ஆல்ரெடி தெரியும். அந்த ப்ரைஸ்ன்றது நமக்கு தேவையில்லை, அதை தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ப்ரைஸை தான் நான் வந்து இங்கே டெலீட் பண்ண போகிறேன். இப்போ இதை நான் லிட்டில் வந்து உங்களுக்கு ஜூம் இன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த ப்ரைஸ் நமக்கு நாட் ரெக்வயர்டு. ஸோ என்டையர் H காலம் வந்து நான் டெலீட் கொடுத்துட்றேன். டெலீட் கொடுத்ததுக்கப்புறம் அகைன் வந்து இந்த காலம்ஸில் இங்கே வந்து அகைன் H இருக்குது பார்த்தீங்களா, இது நமக்கு டெலீட் ஆன உடனே
இது நமக்கு delete ஆயிடும். அகைன் ஹெச்ல வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி அப்படின்ற ஃபீல்டு இருக்கும். ஸோ அந்த குவான்டிட்டி அகைன் வந்து என்ன பண்ணுறேன், அந்த குவான்டிட்டியை வந்து கட் பண்ணிவிட்டு இதை நான் அப்படியே டவுன் பண்ணுற கோடை இப்போ கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், இதை இந்த எஃப் காலமுக்கு முன்னாடி போயிட்டு இன்சர்ட் பண்ணிடுறேன். பிகாஸ் நமக்கு அலைன்மெண்ட் இங்கே தான் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ எஃப் காலம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் டெம்ப்லேயே நம்ம இந்த ஆக்டிவிட்டி முடிச்சிடும். இப்போ இதை நமக்கு கட் பண்ணிவிட்டு இங்கே எஃப் காலமுக்கு முன்னாடி வந்து இந்த ஆர்டர் ஐடிக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இங்கே எஃப் காலமில் இன்சர்ட் ஷிஃப்ட்டு கோலன் ஈக்குவல் டு எக்ஸல் டு ரைட்டு கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இதை கட் பண்ணிட்டு போயிட்டு இங்கே வந்து எனக்கு இன்சர்ட் பண்ணிடும். ஓகேங்களா, இப்படி இன்சர்ட் ஆகிடும். இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் அகைன் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த காலம்ஸ் டாட் ஆட்டோ ஃபிட் கொடுக்குறேன். எதில் இருந்துன்னா ஏ காலம்ல இருந்து ஹெச் காலம் வரைக்கும் டாட் ஆட்டோ ஃபிட். ஆட்டோ ஃபிட்ன்றது தெரியும் உங்களுக்கு. இந்த ஏ காலம்லேருந்து ஹெச் காலம் வரைக்கும் இந்த டெக்ஸ்ட் சம்டைம் வந்து ஹிடனில் இருக்கும், காலம் விட்த் வந்து கம்மியாக இருந்ததுன்னா. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆட்டோ ஃபிட் கொடுக்குறோம். இந்த டெம்ப் ஃபைல்லே ஆட்டோ ஃபிட் கொடுத்துட்டு அகைன் நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போ லாஸ்ட்டு ரோ 2 அப்படின்ற வேரியபிளில் என்னோட எஸ்ஹெச்இ அப்படின்ற ஷீட்டில், எஸ்ஹெச்ங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், டெம்ப் ஃபைல் தான். இந்த டெம்ப் ஃபைலில் இந்த அலைன்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதில் லாஸ்ட்டு ரோ கவுண்ட் எடுக்கிறேன். எதுக்குன்னா இதை காப்பி பண்ணிக்கிட்டு அந்த ரெஸ்பெக்டிவ் ஆர்டர் ஐடி ஷீட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஸோ அந்த லாஸ்ட்டு ரோ ஃபைன் பண்ணி அந்த வேல்யூவோட நம்ம செலக்ட் பண்ணி இதை காப்பி பண்ணிட்டு போகணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த டெம்ப் ஃபைல்லையே இந்த எஸ்ஹெச்ன்றது டெம்ப் ஃபைல் நம்ம ஆல்ரெடி ஆப்ஜெக்ட் செட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், ரேஞ்ச் ஆஃப் A column rows dot count dot end xlf dot row. ஓகேங்களா, இப்போ கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் அகைன் வந்து டெம்ப் ஃபைலில் ரோ கவுண்ட் எடுத்துட்டோம். ரோ கவுண்ட் எடுத்ததுக்கப்புறம் அகைன் எஸ்ஹெச்இ ரேஞ்ச் ஆஃப் இந்த A2ல இருந்து ஹெடர் எனக்கு தேவையில்லை. ஸோ A2ல இருந்து டில் ஹெச் காலம் வரைக்கும் என்னோட லாஸ்ட்டு ரோ 2 அப்படின்ற பாட்டம் வேல்யூ வரைக்கும் நான் கொடுத்துக்கிறேன் செலக்ட். இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா இந்த A2ல இருந்து லாஸ்ட் ரோ வரைக்கும் போயிட்டு இந்த ஹெச் காலம் வரைக்கும் இப்படி நமக்கு செலக்ட் பண்ணிடும். இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு அகைன் வந்து நான் என்ன பண்ணுறேன், செலெக்ஷன் டாட் காப்பி. ஸோ செலெக்ஷன் டாட் காப்பி கொடுத்துட்டேன். இப்போ காப்பி கொடுத்துட்டு அகைன் வந்து ஷீட்ஸ் ஆஃப் இந்த ஷீட்டில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து பர்டிகுலர் ஷீட்டை கொடுக்கணும்னா நம்ம டபுள் கோட்டில் கொடுத்துருவோம். இப்போ வந்து நம்ம டபுள் கோட்டில் கொடுக்காம நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வேரியபிளில் நம்ம ஆல்ரெடி இந்த ஷீட் நேமை ஸ்டோர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இன்புட் ஆர்டர் ஐடி அப்படின்ற வேரியபிளில் நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்டோர் பண்ணியிருப்போம். அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஷீட்ஸ் ஆஃப் அந்த ஆர்டர் ஐடியை கொடுத்துட்டு டாட் ஆக்டிவேட். எதுக்குன்னா அந்த ஸ்பெசிஃபிக் ஆர்டர் ஐடியை நம்ம போயிட்டு ஆக்டிவேட் பண்ணி அங்கே தான் பேஸ்ட் பண்ணணும் நமக்கு. அதுதான் அங்கே ஒரு ஹைலைட்டான விஷயம். ஸோ நான் அதை வந்து என்ன பண்ணுறேன்னா, அந்த ஸ்பெசிஃபிக் ஆர்டர் ஐடியை ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். அந்த ஷீட்டை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், லாஸ்ட்டு ஃபில்டு ரோ வந்து நான் ஃபைண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, லாஸ்ட் ரோ தான் ஆக்டிவ் ஷீட் டாட் ரேஞ்ச் ஆஃப் A காலம்ல rows dot count dot end xlf row. இது எதுக்காகனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1203 ஆர்டர் ஐடிக்கு இப்போ போகுதுன்னா, இங்கே ஆல்ரெடி ஏதாவது வேல்யூ இருந்ததுன்னா
அதோட வேல்யூ லாஸ்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணி அதுலேருந்து +1 ஆட் ஆகி நமக்கு போய் பேஸ்ட் பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் ஹெடர் இருக்குது. இந்த ஹெடருக்கு அடுத்தது +1 ஆட் ஆகிடுச்சுன்னா அந்த பிளாங்க் வேல்யூவில் கொண்டு போய் நமக்கு பேஸ்ட் பண்ணும்போது அந்த ஹெடருக்கு கீழே பேஸ்ட் ஆகிடும். இதுதான் லாஜிக்கு. இப்போ வந்து இங்கே ஷீட்ஸ் ஆஃப் அந்த இன்புட் ஆர்டர் ஐடி இருக்கீங்களா, அந்த ஷீட்டை வந்து நான் இங்கே கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், டாட் ரேஞ்ச் ஆஃப் ஏ காலமில் இந்த லாஸ்ட் ரோ இருக்கு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஃபில்டு ரோ, இந்த ரேஞ்சில் கொண்டு போயிட்டு நான் பேஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். அந்த வேரியபிளில் ஃபார் எக்ஸாம்பிள் 2ன்னு இருக்குன்னா, இப்போ பாருங்கள் ஹெடர் வந்து 1ன்னு இருக்கும். ஸோ அதுலேருந்து +1 ஆட் பண்ணால் அந்த பிளாங்க் ரோ நமக்கு கிடச்சிரும். ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், லாஸ்ட் ஃபீல்டு ரோவில் வந்து +1 வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிக்கிட்டு டாட் செலக்ட் கொடுக்குறேன். அந்த ஸ்பெசிஃபிக் செல்லை வந்து செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆக்டிவ் ஷீட் டாட் பேஸ்ட். ஓகேங்களா? கொடுத்ததுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ரேஞ்ச் ஆஃப் A1 டாட் செலக்ட். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ நமக்கு இந்த ஸ்பெசிஃபிக் ஆர்டர் ஐடி ஷீட்டில் வந்து நமக்கு பேஸ்ட் பண்ணிடும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த லூப் ரொட்டேட் ஆகும்போது இப்போ 1 to 03 எடுக்குதுன்னா அந்த வேல்யூ கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிடும். இது பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் நான் எங்கே போகிறேன்னா மாஸ்டர் ஷீட்டுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த WS டாட் ஆக்டிவேட். ஸோ என்னோட மாஸ்டர் ஷீட்டை வந்து நான் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். அகைன் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி இருக்கிற ஃபில்டர் வந்து நான் ஆட்டோ ஃபில்டர் மோடு ஈக்குவல் டு ஃபால்ஸ் கொடுத்துக்கிறேன். மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், அன்ஃபில்டர் பண்ணுறேன். அன்ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு என்ன ஆகும்னா, இந்த ஈவெண்ட் இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். என்னோட லூப் வந்து நெக்ஸ்ட் ஐ கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த யூனிக் ஆர்டர் ஐடி இருக்குங்களா, இப்போ இந்த 1 to 03 ஆர்டர் ஐடி எடுக்குது அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும்னா, மாஸ்டர் ஷீட்டில் இந்த என்டையர் ப்ராசஸ் நடக்கும். எங்கே இருந்துன்னா டாப்ல இருந்து இங்கேருந்து நமக்கு அந்த டெம்ப் ஃபைலில் கிளியர் பண்ணுறதுலேருந்து இந்த ஈவெண்ட் எல்லாமே நடந்து அந்த ஸ்பெசிஃபிக் ஆர்டர் ஐடி ஷீட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் மாஸ்டர் ஷீட் ஆக்டிவேட் ஆகி அடுத்த ஆர்டர் ஐடியை அந்த யூனிக் ஆர்டர் ஐடி ஷீட்டில் போயிட்டு எடுத்து இப்படி நமக்கு 5 times வந்து இந்த லூப் வந்து ஃபார் லூப் வந்து ரொட்டேட் ஆகி ஃபைனலாக தான் நமக்கு இங்கே வெளியில் வரும் லூப்பு. ஓகேங்களா? இந்த லூப் வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இந்த WS அந்த மாஸ்டர் ஷீட் இருக்குங்களா, WS ரேஞ்ச் ஆஃப் A1 செல்லை வந்து நான் செலக்ட் பண்ணி கர்சர் நிற்கிற மாதிரி வச்சிடுறேன். ஓகேங்களா? A1 செலக்ட் ஆகணும். இப்போ வந்து என்னோட டெம்ப் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஃபர்ஸ்ட் இந்த காப்பி பண்ணி இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நமக்கு அந்த செலெக்ஷன் மோடு வந்து பிளிங்கிங்கில் இருக்கும். ஸோ அதை நான் வந்து டிசேபிள் பண்ணுறதுக்காக நான் அப்ளிகேஷன் டாட் கட் காப்பி மோடு ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அகைன் வந்து என்னோட SH அப்படின்ற ஷீட்டு டெம்ப் ஷீட் இருக்குங்களா, டிசேபிள் ஈக்குவல் டு எக்ஸல் ஷீட் வெரி ஹிடன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். வெரி ஹிடன்னா நமக்கு வந்து அந்த ஷீட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடும். நமக்கு வந்து அந்த ஷீட் வந்து விசிபிளில் இருக்காது. ஓகேங்களா? இப்போ இவ்வளோதான் கோடு. இந்த கோடு முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு மெசேஜ் பாக்ஸை டிஸ்பிளே பண்ணுறேன். மெசேஜ் பாக்ஸில் டேட்டா ஹேஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே மெசேஜ் பாக்ஸை டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன், எல்லாமே நமக்கு கோடு வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா அப்படின்ற மாடியூலில் இந்த ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா அப்படின்ற மேக்ரோவை நான் இந்த பட்டனில் வந்து நான் லிங்க் பண்ண போகிறேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு இருக்கிற பட்டனை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபில்டர் டேட்டா இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நான் கொடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், மேக்ரோ நேம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா தான் நம்ம மேக்ரோ நேம். ஓகேங்களா?
இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே அசைன் மேக்ரோவில் போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா அப்படின்றது நமக்கு மேக்ரோ நேம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபைலில். ஸோ இப்போ நான் வந்து ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து நமக்கு அசைன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து மேக்ரோ வந்து நமக்கு அசைன் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து பாருங்கள் கிளிக் பண்ணுறேன், நமக்கு இந்த ஈவெண்ட் நடக்குது, நமக்கு அந்த ஸ்க்ரீன் அப்டேட்டிங் ஆகிறதுலாம் நமக்கு விசிபிள் ஆகுது. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் ஓகே கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்பராக டேட்டா வந்து எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து கிளியர் கண்டென்ட்டுக்கு வந்து நம்ம கோடு கிரியேட் பண்ண போகிறோம். இந்த என்டையர் டேட்டாவை வந்து கிளியர் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு மாடியூல் இன்சர்ட் பண்ணிட்டோம், கிளியர் கண்டென்ட்னு சொல்லி நம்ம இங்கே டைப்பும் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இங்கே வந்து சப் ப்ரொசீஜர் வந்து கிளியர் கண்டென்ட்ஸ் கிளியர்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இந்த கிளியருக்கான கோடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஒரே மாதிரி தான் வரும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஃபியூ ஒர்க் ஷீட் டேட்டா டைப் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். SH1 SH2 SH3 SH4 SH5 as ஒர்க் ஷீட். இது எல்லாமே ஒர்க் ஷீட் டேட்டா டைப்பில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், பிகாஸ் நமக்கு 5 ஷீட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே SH1 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷீட்ஸ் ஆஃப் என்னோட ஆர்டர் ஐடி 1203 ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஐடி. ஸோ அந்த ஆர்டர் ஐடிக்கு வந்து நான் ஆப்ஜெக்ட் செட் பண்ணிக்கிறேன் அந்த ஷீட்டுக்கு. அகைன் வந்து காப்பி எடுத்துக்கிறேன், 5 ஷீட்ஸுக்கும் வந்து நான் காப்பி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, 1203ன்றது ஃபர்ஸ்ட் இருக்கிற ஷீட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1333 1453 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் நேமு 1453 1663 1663. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1873. ஸோ டோட்டல் 5 ஷீட்ஸு செட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இங்கே அகைன் வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே லாஸ்ட்டு ரோ 1 SH1 டாட் range of A column பேஸ் பண்ணி last row rows dot count எடுக்கிறேன், dot end excel dot row. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா SH1 பார்த்தீங்கன்னா range of இந்த ஷீட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணணும், அப்போ தான் கரெக்டாக கிளியர் ஆகும். ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த 1203 இருக்குன்னா இங்கே வந்து A2லேருந்து டில் இந்த ஏரியா வந்து நமக்கு கிளியர் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டபுள் கோட்டில் A2லேருந்து டில் H2 வரைக்கும் நான் ரேஞ்சை கொடுத்துக்கிட்டு பாட்டமில் லாஸ்ட்டு ரோ 1 அப்படின்ற வேரியபிளில் என்ன நம்பர் இருக்கோ அந்த ரோ வரைக்கும் செல்ஸ் டாட் கிளியர் கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷீட்டுக்கும் நான் இந்த ஆப்ஜெக்ட் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன், பிகாஸ் வேரியபிளில் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன் 5. ஓகேங்களா, இப்போது இதை அப்படியே நான் 5 காப்பி எடுத்துக்கிறேன், அப்படியே வந்து பாட்டமில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, 5 டைம்ஸ் வந்து பேக்கப் எடுத்துட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரோ 2, இங்கே வந்து SH2ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம ஆப்ஜெக்ட் செட் பண்ணியிருக்கோம் அந்த ஆர்டர் ஐடிக்கான ஷீட்டு. ஸோ இங்கே லாஸ்ட் ரோ 2. ஸோ அதே மாதிரி இங்கே லாஸ்ட் ரோ 3, இங்கே வந்து SH3, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து SH3, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரோ 3. ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள் லாஸ்ட் ரோ 4 SH4 லாஸ்ட் ரோ 4ன்ற வேரியபிள் டில். ஓகேங்களா, இப்போ அகைன் 5th ரோ லாஸ்ட் ரோ 5ன்ற வேரியபிள் SH5
ஸோ SH5 லாஸ்ட் ரோ 5 அப்படின்ற வேரியபிள். ஸோ இப்போ நமக்கு வந்து எல்லாமே கொடுத்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து நான் MSG பாக்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா cleared successfully ஓகேங்களா கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க இந்த clear அப்படின்ற மேக்ரோ வந்து இந்த பட்டனில் வந்து நம்ம லிங்க் பண்ண போகிறோம். இது எல்லாமே இப்போ நம்ம கிரியேட் பண்ணுறதை லிங்க் பண்ணுறோம். ஆல்ரெடி வந்து நமக்கு எக்ஸிஸ்டிங் சப்ரொசீஜர் வந்து லிங்க் ஆகிருக்கும். இப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ணதை வந்து கிளியர் அப்படின்றத நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா இப்போ பாருங்கள் நான் கிளியர் கொடுக்குறேன். டேட்டா கிளியர்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது. இப்போ போய்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ப்ராப்பராக எல்லாமே நமக்கு கிளியர் ஆகிடுச்சு. ஓகேங்களா ஒன் மோர் டைம் இப்போ வந்து நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண இந்த மேக்ரோ வந்து லிங்க் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள் இப்போ கிளிக் பண்ணுறேன். பாருங்கள் இந்த பிளிங்கிங் மோடு நமக்கு வந்து விசிபிள் ஆகுது இல்லைங்களா. இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாங்கிறதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் டேட்டா ஹேஸ் பின் டிரான்ஸ்போர்டுன்னு வந்திருக்கு. இப்போ போய்ட்டு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பராக வந்து அந்தந்த ஷீட்டுக்கு அந்தந்த ஆர்டர் ஐடியை பேஸ் பண்ணி நமக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஓகேங்களா இப்போ கிளியர் கொடுத்தோம் அப்படின்னா கிளியர் ப்ராப்பராக ஆகிடுச்சு. பாருங்கள் ஸோ இப்போ நமக்கு இந்த ஸ்க்ரீன் அப்டேட்டிங் தெரியுது பார்த்தீங்களா. நமக்கு வந்து இந்த மேக்ரோ ரன் ஆகும்போது ஸ்க்ரீன் பிளிங்கிங் வந்து நமக்கு தெரியுது. ஸோ அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா அப்படின்ற இந்த மேக்ரோவில் நம்ம கோடு கிரியேட் பண்ணியிருக்கோம். நான் பிகினிங்லேயே என்ன பண்ணிடுறேன் அப்ளிகேஷன் டாட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் அப்ளிகேஷன் டாட் டிஸ்பிளே அலர்ட் இது ரெண்டையும் வந்து நான் என்ன பண்ணுறேன் ஃபால்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அப்ளிகேஷன் டாட் screen updating equal to false application display alert equal to false இது ரெண்டு லைனையும் நான் வந்து டாப்பில் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன் பிகினிங் ஆஃப் த கோடில். எண்ட் ஆஃப் த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த கோடில் இந்த மெசேஜ் பாக்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த லைனை வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகும்னா அந்த ஸ்க்ரீன் அப்டேட்டிங் வந்து நமக்கு விசிபிள் ஆகாது. இப்போ பாருங்கள் இப்போ டேட்டா எதுவும் நமக்கு இங்கே ஷீட்டில் இல்லை. இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் நமக்கு அந்த ஸ்க்ரீன் அப்டேட் ஆகிறது நமக்கு வியூ ஆகாது. சிம்பிளாக நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா ப்ராப்பராக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். இப்போ நான் வந்து கிளியர் கொடுத்துட்றேன். இப்போ வந்து இந்த கோடை வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். இது எப்படி நமக்கு ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். டெவலப்பர் டேப்பில் விஷுவல் பேசிக் வந்து கிளிக் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ணது ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா அப்படின்ற மாடியூலில் இந்த கோடு தான் நம்ம கிரியேட் பண்ணுது. இப்போ பாருங்கள் நான் இதை லிட்டில் வந்து ரைட் சைடு வந்து நான் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா இப்போ நான் ஃபங்க்ஷன் கீழே F8 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டெம்ப் ஃபைல் பாருங்கள் இப்போ விசிபிள் ஆகிடும். நமக்கு வந்து டெம்ப் ஃபைலுங்கிறது இப்போ நமக்கு ஹிடனில் இருக்குது. ஈவன் வெரி ஹிடனில் இருக்கும். நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு அன்ஹைட் பண்ண முடியாது. ஸோ இப்போ பாருங்கள் விசிபிள் ஆகிடும். இப்போ ஒன்ஸ் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆனோடனே டெம்ப் ஃபைல் வந்து எனேபிள் ஆகுது. எனேபிள் ஆனவுடனே நமக்கு அந்த SH1 யூனிக் ஆர்டர் ஐடி இந்த ஷீட் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6 ரோ தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 6th ரோ. ஸோ அதுதான் நமக்கு அங்கே 6ன்னு சொல்லிட்டு அங்கே ஷோ பண்ணுது. எங்கன்னா இந்த இதில் வேரியபிளில் 6. ஸோ இப்போ இங்கேருந்து நமக்கு லூப் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் இந்த டெம்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு டேட்டா இருக்குது. இப்போ பாருங்கள் இந்த SH cells டாட் கிளியர் இருக்குங்களா இந்த லைனு கிராஸ் ஆனோடனே டெம்பில் போயிட்டு பாருங்கள் நமக்கு டேட்டா எதுவும் இருக்காது. கிளியர் ஆகிடுச்சு. ஓகேங்களா இப்போ அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இன்புட் ஆர்டர் ஐடி 1203ன்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டோர் ஆகிருக்கு. எங்கன்னா SH1 அப்படின்ற ஷீட்டில் A காலம் பேஸ் பண்ணி SH1ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிக் ஆர்டர் ஐடின்ற ஷீட்டு தான். இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு 1203ங்கிறத எடுத்து இந்த இன்புட் ஆர்டர் ஐடியில் வந்து நமக்கு இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கு. ஓகேங்களா அகைன் வந்து நான் என்ன பண்ணுறேன் இந்த WS ஆட்டோ ஃபில்டர் மோட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அப்படின்ற ஷீட்டை ஆல்ரெடி ஃபில்டர் மோடில் இருந்தால் நமக்கு அன்ஃபில்டர் பண்ணுறதுக்காக இந்த கோடு கொடுத்துட்றோம். இது கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த ஏரியா வந்து செலக்ட் பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் செலக்ட் பண்ணிடுச்சு. செலக்ட் பண்ணதுக்கப்புறம்
ஃபில்டர் அப்ளை பண்ணிடுது. அப்ளை பண்ணதுக்கப்புறம் இப்போ நமக்கு அந்த ஸ்பெசிஃபிக் ஆர்டர் 1203 மட்டும் நமக்கு ஃபில்டர் பண்ணுது. ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போ டவுன் பண்ணி செலக்ட் பண்ணிடுது. இப்போ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதை காப்பி பண்ணுது. அகைன் எஸ்ஹெச்சி அப்படின்ற ஷீட்டு டெம்பை வந்து ஆக்டிவேட் பண்ணுது. டெம்பில் போயிட்டு A1 செலக்ட் பண்ணுது, பேஸ்ட் பண்ணுது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் காலம் ப்ரைஸை வந்து டெலிட் பண்ணுது. டெலிட் பண்ணதுக்கப்புறம் குவான்டிட்டியை கட் பண்ணிட்டு போயிட்டு நமக்கு ப்ராடக்ட் நேமுக்கு முன்னாடி ஆர்டர் ஐடிக்கு அப்புறமா வந்து நமக்கு ஆட் பண்ணிடுது. ஆட் பண்ணது ஆட்டோ ஃபிட் பண்ணுது. அகைன் வந்து லாஸ்ட்டு ரோ 2 அப்படின்ற வேரியபிளில் இங்கே லாஸ்ட்டு ரோ கவுண்ட் எடுத்து அந்த வேல்யூ வரைக்கும் நமக்கு செலக்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்து நம்ம லாஸ்ட் ரோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 14 இருக்குது. அந்த டெம்பில் வந்து 14th ரோ வரைக்கும் லாஸ்ட் வேல்யூ இருக்குது. ஸோ அதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காப்பி பண்ணுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுது. இந்த செலக்டட் ஏரியாவை மட்டும் நமக்கு காப்பி பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் ஆர்டர் ஐடின்ற வேரியபிளில் 1203 அப்படின்ற அந்த ஷீட் நேம் இருக்குது. அந்த ஷீட் நேம் இப்போ நமக்கு ஆக்டிவேட் பண்ணும் பாருங்கள். F8 இப்போ ஆக்டிவேட் பண்ணது இல்லைங்களா? ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதை நான் ரைட் சைடு லிட்டில் வந்து மூவ் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? இங்கே ஆட் பண்ணினதுக்கப்புறம் F8 ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இங்கே போயிட்டு பேஸ்ட் பண்ணுது. அகைன் வந்து என்னோடய மாஸ்டர் ஃபைல் வந்து ஆக்டிவேட் பண்ணுது. இங்கே வந்து ஆல்ரெடி இருக்கிற ஃபில்டர் மோடை வந்து அன்ஃபில்டர் பண்ணுது. இந்த நெக்ஸ்ட் ஐ லூப் வந்து மறுபடியும் ரொட்டேட் ஆகுது. இப்போ ரொட்டேட் ஆகும்போது என்னோட டெம்ப் ஷீட்டில் இருக்கிறது ஆல்ரெடி இருக்கிறத கிளியர் பண்ணோம். இப்போ இன்புட் ஆர்டர் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேறு 1333 இது எங்கேருந்து எடுக்குதுன்னா இந்த யூனிக் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இருக்கிற ஆர்டர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 1333. ஸோ அது நமக்கு எடுக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற 1203 நமக்கு ப்ராசஸ் பண்ணிவிட்டு அகைன் அடுத்த ஆர்டர் ஐடி எடுத்து நமக்கு ப்ராசஸ் பண்ணி சேம் ஆக்டிவிட்டி வந்து 5 டைம்ஸ் வந்து நமக்கு ரிப்பீட் பண்ணும். ஒவ்வொரு ஷீட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இந்த லூப் வந்து ரொட்டேட் ஆகும். இந்த 5th ஷீட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகின உடனே நமக்கு அந்த லூப் வந்து எக்ஸிட் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆர்டர் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா 1663. இப்போ இங்கே இந்த யூனிக்கில் வந்து 1663 இந்த ஆர்டர் ஐடியில் இருக்குது. இன்னும் 1 தான் இருக்குது. ஸோ அது முடிஞ்ச உடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த லூப் வந்து எக்ஸிட் ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த ஒன் டைம் மட்டும்தான், இதுதான் லாஸ்ட்டு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும்னா அந்த லூப் வந்து எக்ஸிட் ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த ஷீட்டை வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. லாஸ்ட்டு 1873 வந்து ஆக்டிவேட் பண்ணிடுச்சு. அங்கே போயிட்டு பேஸ்ட் பண்ணோம். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணிடுச்சு. மறுபடியும் மாஸ்டர் ஆக்டிவேட் பண்ணுது. ஃபில்டர் வந்து அன்ஃபில்டர் பண்ணுது. இப்போ வந்து லூப் எக்ஸிட் ஆகிடும். 5 டைம்ஸ் வந்து எல்லா ஷீட்லையும் நமக்கு மூவ் பண்ணிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா A1 செல்லை வந்து செலக்ட் பண்ணுது மாஸ்டர் அப்படின்ற ஷீட்டில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டாட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் அப்ளிகேஷன் டாட் டிஸ்பிளே அலர்ட் வந்து ட்ரூன்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ஃபைனலாக ஒரு மெசேஜ் டேட்டா ஹேஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர்டு. ஸோ என் சப். ஸோ இப்போ இந்த கோடு வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபுளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.